friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருப்பட்டி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். பார்க்கவே அழகா இருக்குல்ல, குலாப் ஜாமுன் மாதிரி. வாங்க நம்ம இனி இது எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/4 கப்பு கருப்பட்டி, 1/4 கப் தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலந்து விட இந்த ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம 1 ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். இனி மாவு பிணையறதுக்கு நமக்கு வெந்நீர் நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஒரு பவுலில் 1/4 கப் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு மாவுடி மாவாக நல்லா கலர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் நம்ம கருப்பட்டி சேர்க்காததுனால நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம்ல தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா மாவு நம்ம கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆற வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லேஸ் சூடாக இருக்கும்போதே நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெந்நீர் யூஸ் பண்ணனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இனி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 கப் தண்ணி விட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டையை நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஆட் பண்ணோன்னா நீங்கள் கலரி விட்டுக்க கூடாது. ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கலரி விடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி கலரிடாதீங்க, அதாவது நம்ம பிடிச்ச மாவு உடஞ்சிரும். இனி நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு கலவை, அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இனி இதில் நம்ம கருப்பட்டி பாகை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பாகை ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இனி இது கொஞ்சமாக கொதிக்கட்டும். இனி நம்ம அதுக்கடையில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய், 3 ஏலக்காய். நம்ம இதை இனி மிக்சியில் அரைச்சி நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது கொதிச்சிடுச்சு. இனி இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், மேலே ஒரு லேயரே வந்துடுச்சு. இது லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம கலந்துக்க கூடாது, தெரிஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா பாலுமே நல்லா ஆற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.